வணக்கம். சேஷாத்ரி, லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஸ் சர்டிஃபைட் ட்ரைனர். செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இன் அடிஷன் டு தட் இந்த மாதத்துக்கு உண்டான ட்ரைனிங்ஸ், அது இல்லாமல் ஆகஸ்ட் மந்தில் வந்த சர்க்குலர்ஸ், நிறைய கவர்மெண்ட் சர்க்குலர்லாம் வந்திருக்கு, அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் ஆட் ஆனா இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல யாருக்குன்னா சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கேட்கலாம். அது இல்லாம இந்த பிபிடி உங்களுக்கு வேணும்னா யார் யாருக்கு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கோ அதெல்லாம் வரும். வராதவங்க நீங்க உங்களோட மெயில் ஐடி பிளஸ் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்றீங்கன்றதை அனுப்பிச்சிங்கன்னா ஐ வில் சென்ட் த பிபிடி ஆல்சோ. வில் கோ டு வீடியோ. முதல்ல வந்து ட்ரைனிங்ஸ், இந்த மாசத்துல என்னென்ன ட்ரைனிங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது மிக மிக முக்கியமான ஒரு ட்ரைனிங் வந்து பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்ஸ். இது வந்து சென்னையில ஹோட்டல் கல்யாண் வண்டலூர்ல வந்து 14ஆம் தேதி நடைபெற போகுது. அது இல்லாம திருச்சியில 28 இந்த மாசமே 28ஆம் தேதி திருச்சியில இந்த பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்ஸ். இதுல வந்து கம்ப்ளீட்டா பிஎஃப் பத்தியும் இஎஸ்ஐ பத்தியும் கம்ப்ளீட் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எப்படி வந்து டஃப் சினாரியோவை ஹேண்டில் பண்ணணும், எக்ஸம்ஷன்ஸ்லாம் எப்படி, ஹையர் பென்ஷன் என்ன, பென்ஷன் கால்குலேஷன், இடிஎல்ஐ கால்குலேஷன், பிஎஃப் இஎஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த பெனிஃபிட்டோட கேஸ் லாவோட உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம இஎஸ்ஐயும் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வித் கேஸ் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா இருக்கக்கூடிய ட்ரைனிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இது வந்து அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு நபரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் டாக்குமெண்டேஷன் எல்லா லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே இந்த ட்ரைனிங்ல. இது வந்து சென்னையில 20ஆம் தேதி ஹோட்டல் கல்யாண்ல வண்டலூர்ல நடைபெற போகுது. அடுத்ததா இருக்கிறது ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். வந்து சென்னை சிட்டிக்குள்ள மவுண்ட் ரோட்ல வந்து ஒரு வென்யூ பார்த்துருக்கோம். ஸோ 25ஆம் தேதி செப்டம்பர் 25ஆம் தேதி ஆஃப் டே ப்ரோக்ராமா இருக்கும் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்ததா விர்ச்சுவல் செஷன் டெய்லியே, அதாவது வீக்லி ட்வைஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்குண்டான டீடைல்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். மிஸ்டர் தினேஷை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஆகஸ்ட் மந்த்ல வந்த ஹெச்ஆர் அப்டேட்ஸ், என்னென்ன சர்க்குலர்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மேஜர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ ஓடிபி. எம்ப்ளாயர் லாகின் பண்ணா இப்போ ஓடிபி கேட்குறது. இந்த ஓடிபி வர்றதுனால என்ன, நிறைய இஷ்யூஸ். ஏன்னா ஒரு ஓனராக இருந்தால் அவருக்கு ஓடிபி போகும், அவர்கிட்ட ஓடிபி வாங்குறதுல சிரமம் இருக்கும். பிளான்டேட்டுக்கு இருக்கலாம், யாருக்கு கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பர்சன், அதில் அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ இப்போ வி ஆர் ஃபோர்ஸ்டு, அதுவும் வந்து இப்போ கன்சல்டன்ட்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இன்னும் அபத்தமாக போச்சு. ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ரெண்டு விதமாக ஓடிபியை, இப்போ மொபைல் நம்பர் வேறு யார்தாவது, இப்போ ஹெச்ஆர் மேனேஜர்தோ இல்லை அங்கே இருக்க அந்த பிஎஃப் பார்த்துக்கிற கிளர்க்குதோ அவங்களுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட். இதுதான் வந்து பிஎஃப் ஆஃபீஸில் நிறைய ஆஃபீஸில் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஃபர்காட் பாஸ்வேர்டில் போயிட்டு அதன் மூலமாக அங்கே வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரை வந்து பிரிண்ட் பண்ணலாம். அதில் வந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் இது பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ண முடியும். ஆத்தரைஸ் சிக்னேட்டரி சைன் பண்ணி சப்மிட் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, எளிமையான ஆப்ஷன். என்னென்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதில் போயிட்டு கான்டாக்ட் டீடைல்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி சைட்டில் காமிச்சிருக்க மாதிரி வரும். ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் இமெயில் ஐடின்னு நம்ம ரெண்டுத்தையுமே மாற்ற முடியும். அதில் சேஞ்ச் மொபைல் நம்பர் இது பண்ணிங்கன்னா உடனே வந்து ஒரு ஓடிபி வந்து அந்த யாருக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர்டோ அந்த நம்பருக்கு போகும். அந்த நம்பருக்கு அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் வந்து ஓடிபி என்டர் பண்ணோம்னா மொபைல் நம்பரை எளிமையாகவும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ ஷார்ட்லி நான் இதில் இந்த சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததா டேமேஜஸ். பிஎஃப்ல ஏற்கனவே இன்ட்ரெஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சு, 5%, 10%, 15%, 25% இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 1% per month அப்படின்னு மாற்றி, அதே அந்த லைன்லயே டேமேஜஸும் 5, 10, 15, 25 மாற்றி இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் 1% டேமேஜ். ஒவ்வொரு மாதம் எவ்வளோ டிலே ஆகுதோ அதுக்குண்டான டேமேஜும் ஒரு 1% போடப்படுது. அதுக்குண்டான சர்க்குலர் வந்து 28ஆம் தேதி ஆகஸ்ட் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ல வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் 2.01 அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. இதன் மூலமா என்ன பெனிஃபிட்னா எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டா ஆக போறது. எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர்ல நமக்கு எல்லாமே கிடைக்க போறது. இந்த சிஸ்டம் மூலமா என்னெல்லாம் அட்வான்டேஜ்னா எல்லாமே சென்ட்ரலைஸ்ட் ஆகுது. அதாவது செலான் ஜென்ரேஷன்ல இருந்து, பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து, ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்துறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறம் வந்து அட்வான்சஸ் எதனா வாங்கும்போது ஆட்டோமேட்டிக் பல சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கு. அதை டோட்டலாக இன்னும் 3 monthsல மைக்ரேட் ஆக போகிறது அப்படிங்கிறது தான் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கார். அடுத்ததான் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த்ல வந்து புது மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 19.29 lakhs. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 10 lakh people வந்து அதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஃபீமேலோட எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.28 லேக்ஸ் 19.29ல் 4.28 லேக்ஸ் வந்து ஃபீமேல். அதில் ஃபஸ்ட் டைம் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2.98 அப்படின்ற ஒரு தகவலை வந்து இபிஎஃப்ஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு சர்க்குலர் பாஸ்புக்கு இந்த அட்வான்ஸ்லாம் வாங்குறதுக்கு கேஒய்சிலாம் ப்ராப்பராக வெரிஃபை ஆகியிருந்தால் அவங்க வந்து அந்த பாஸ்புக்லாம் வந்து எதுவும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சர்க்குலரையும் பிஎஃப் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா. பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ அந்த கிரிவியன்ஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலான்னு ஒரு பேம்ப்ளெட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கிரிவியன்ஸ்னால் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நம்ம வந்து நம்மளோட கிரிவியன்ஸை பதிவு பண்ணலாம். உமங் ஆப் மூலமாகவும் பண்ணலாம். அது இல்லாமல் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் வந்து பிஎஃப்ல 14470ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இஎஸ்ஐயில் பார்த்தோம்னா உமங் ஆப்லேயும் பண்ண முடியும். அது இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் 1800112526 அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாகவும் இஎஸ்ஐயை கிரிவியன்ஸஸை நம்ம பதிவு பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. அடுத்ததாக வந்து இஎஸ்ஐசிலேருந்து பல்க் ஆதார் சீடிங் வெரி வெரி எசென்ஷியல். இப்போ பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐயில் பழைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஐபிக்கும் அதை வந்து பல்காக எப்படி சீட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மேனுவல் ஆல்ரெடி இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குது வெப்சைட்டில். அதுக்குண்டான மேனுவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஎஸ்ஐசி. இன்னொரு சர்க்குலர் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அதாவது டார்கெட் 2024-25க்கு ரெவென்யூ ஆஃப் இன்கம் டார்கெட் அப்படின்ற ஒரு சர்க்குலர். அதாவது இதில் டிஃபால்ட் ஆகக்கூடிய எம்ப்ளாயர்கிட்ட எப்படிலாம் வசூலிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களோட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கூட வந்து நம்ம வந்து ஸ்நாச் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அவன் அரெஸ்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சர்க்குலரை பார்க்க முடியுது இஎஸ்ஐ கிட்ட இருந்து. அடுத்ததான் பாஸ்ட்ல வந்து ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணியிருக்காங்க. அதுதான் ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பொது தளத்தை வந்து இணையதளத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே 2017 ஒரு சர்க்குலர்ல இதே மாதிரி பண்ணணும்னு இருந்தது. அது அந்த அளவுக்கு பிரசித்தி இல்லாமல் இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டாக இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து அந்த ஷீ பாக்ஸ்ன்ற அந்த கம்ப்ளைண்ட்டு எர்லியர் டார்கெட்டட் வந்து ஒன்லி கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும் இருந்தது. இப்போ இதை வந்து காமனாக பண்ணிட்டா. பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அதே மாதிரி பதிவு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பதிவு பண்ணப்பட்ட கம்ப்ளைண்ட் இன்டர்னல் கமிட்டி பண்ணுறாங்களா இல்லையான்ற இன்னொரு வெரிஃபிகேஷனாகவும் மாறி போகிறதும். அதனால வந்து வி ஷுட் பி அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து தரவாக போகிறதுக்கு உண்டான நிறைய சான்சஸ் இப்போ இருக்கு. அடுத்ததா இன்னொரு ஆச்சரியமான ஒரு சர்க்குலர் நொய்டாவில் லோக்கல் கமிட்டி வந்து பாஸ்ட்ல வந்து சொல்லியிருக்கா. இன்டர்னல் கமிட்டியோட அவங்க யார் இன்டர்னல் கமிட்டி அப்படிங்கிறத நோட்டீஸ் போர்டில் போடணும், ப்ளஸ் வெப்சைட்லையும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ட்டு சர்க்குலர் எல்லா எம்ப்ளாயருக்கும் அமைச்சிருக்காங்க லோக்கல் கமிட்டி. அடுத்ததா பிசிபி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுலேருந்து ஒரு சர்க்குலர். அந்த சர்க்குலரில் வந்து எந்த பேமெண்ட் பண்ணாலும் இனிமேல் ஆன்லைன் தான், டிடிலாம் இனிமேல் கொடுக்கக்கூடாது, எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. சிபிஐ பாயிண்ட்ஸ் ஏற்கனவே மே வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருந்து. ஜூன் மாதத்துக்கு உண்டான சிபிஐ பாயிண்ட்ஸ் 346 அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்டாக அப்டேட் ஆயிருக்கு. இம்பார்ட்டண்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அக்ரீவ்டு மன் கேன் மேக் எ கம்ப்ளைண்ட் அண்டர் போஸ்ட் ஆக்ட் ஈவன் ஆஃப்டர் கம்பெனி ஹாஸ் பின் ஓன்ட். கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் கூட யார் அந்த ஒரு பெண் வந்து பாஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த ஓனர் மேலேயோ அந்த அதில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் மேலேயோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டெல்லி ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி பெர்மனன்ட் இல்லை அவர், ஆனால் வந்து பீரியாடிக்கலாக அவருக்கு வந்து இன்க்ரிமெண்ட்லாம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அவர் டெம்பரவரி இல்லை, அவர் பர்மனன்ட் ஜாப் ஹோல்டர் அப்படின்றது தான் நம்ம கருதணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. இதோட சாரத்தை பார்த்தீங்கன்னா கூட வரப்போகிற அந்த கோட்ஸ்லையும் எடுத்துட்டு இருக்காங்க. கேஷுவல் லேபர்ன்றது யாருன்னா, யார் இல்லைன்னு சொல்லும்போது யாருக்கு பீரியாடிக்கலாக இன்க்ரிமெண்ட் கிடைக்குதோ அவங்க கேஷுவல் லேபரே இல்லைன்றது வரப்போகிற கோடில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக இஎஸ்ஐயில் வந்து இந்த பார்ட் டைம் வரக்கூடியவங்களுக்குலாம் இஎஸ்ஐ கவர் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பாம்பே ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக பார்த்து அதில் என்ன சாரம்ன்றதை ஷார்ட்லி அப்டேட் பண்ணுறோம். கேரளா ஹைகோர்ட் வந்து ரெட்ரின்ச்மெண்ட்டுக்கு கொடுக்கும்போது ரெட்ரின்ச்மெண்ட் காம்பன்சேஷனில் யூ கேனாட் இன்க்ளூட் கிராஜுவிட்டி இன்க்ளூட் பண்ணி அதை ரெட்ரின்ச்மெண்ட் காம்பன்சேஷனாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கேரளா ஹைகோர்ட் பதிவு பண்ணியிருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதத்தில் கம்மியான கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஆஸ் யூஷுவல் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ, பிஎஃப்ல வந்து மந்த்லி கம்ப்ளைண்ட்ஸ் வரப்போகிற 15ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும் ரிட்டர்ன்ஸு. ஆஸ் வெல் அஸ் இன்டர்நேஷனல் ஒர்க்கர் இருந்தால் அவங்களோட ரிட்டர்ன்ஸையும் 15ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும்.
இஎஸ்ஐ மந்த்லி ரெமிட்டன்ஸும் 15ஆம் தேதிக்குள்ள நம்ம முடிச்சாகணும். அடுத்ததாக ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இந்த மாதம் இருக்குது. இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து ஒரு சில ஸ்டேட்டில் ஒவ்வொரு டேட் இருக்குது. மத்திய பிரதேஷில் பார்த்தோம்னா 10ஆம் தேதி, குஜராத்தில் 15, மற்ற ஸ்டேட்லலாம் 30th லாஸ்ட் டேட் வந்து அதுக்குள்ளே கட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக 15ஆம் தேதிக்குள்ளேயும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு 30ஆம் தேதிக்குள்ளே கட்டலாம். இந்த மாதம் எண்டுக்குள்ளே நாம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அந்தந்த பஞ்சாயத்துலேயோ கார்பரேஷன்லையோ பே பண்ணணும். இதில் வந்து பெனால்ட்டி 1% வே பண்ண ஒரு மாதத்துக்கு 1% வேவ் பண்ணுறதுக்கு, அதாவது விதிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றதும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம பே பண்ணணும். அதுக்கு உண்டான ஸ்லாப் அது எப்படி பே பண்ணணுன்றது ஷார்ட்லி இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இடிஎல்ஐ எக்ஸம்ஷன்ஸ் யாருன்னா வாங்கியிருந்தா 7F ஃபைல் பண்ணணும் 25ஆம் தேதிக்குள்ளே. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான தகவல்கள். மேலும் ஏதாவது தகவல்களோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஹெச்ஆர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.